எங்க அம்மாவை அந்த பொம்மை இவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கால, இதுக்கப்புறமும் அந்த பொம்மையை விட்டு வைக்க கூடாது. இதுக்கப்புறம் அந்த பொம்மையை அழிக்காம இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ மனு, இந்த சூழ்நிலையில நீ எங்க போவ? நீ அந்த பொம்மையை என்ன பண்ணுவ? இங்க இருக்கிற லாமியாவாரி அந்த பொம்மையை எதுவுமே பண்ண முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தெரியாது தமனா. எனக்கு என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொம்மையை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அழிச்சிட்டு தான் வருவேன். மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அந்த பொம்மையை கொண்டுட்டு தான் வருவேன். நான் டாக்டர் வர சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பொறுத்துக்கோங்க அத்தை. கால் பண்ணுங்க சீக்கிரம். தாத்தா 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 அப்பா சித்தார்த். வா மாராணி. சித்தார்த், எப்பப்பா வந்தீங்க? என்ன தாத்தா, நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்ன நீங்க எல்லாரும் சோகமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மல்லிகா 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 அம்மா, என்ன ஆச்சுமா? ஏன் மல்லிகா அழுதுன்னு இருக்கிறா? ஐயோ அம்மா சொல்லுமா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு மல்லிகா? ராணி, மல்லிகா வயித்துல இருந்த கரு கலைஞ்சிருச்சுமா. இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? நான் நாடி பிடிச்சி பார்த்ததுல ஒத்த நாடி தான் ஓடுது, ரெட்டை நாடி ஓடலையே. இவங்க கர்ப்பமா இல்ல டாக்டர். என்ன சொல்றீங்க டாக்டர்? இவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு. மல்லிகாவோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னம்மா ராணி, என்ன சொல்ற நீ? உனக்கு எப்படிமா தெரியும்? நீதான் சித்தார்த் தம்பி கூட வெளியே போயிருந்தியம்மா. நான் சொல்றத எல்லாரும் பதறாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மல்லிகாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு உண்மையிலேயே நாம எல்லாரும் சந்தோஷம்தான் படணும். என்னம்மா ராணி, நீ என்னமோ சொல்ற? ஒண்ணுமே புரியலையேம்மா. பொம்மி அக்கா மல்லிகா வயிற்றுக்குள்ளார வளர்ற அந்த பாகை அழிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு நான் நைட்டு என்ன நடந்துச்சோ அதை இவங்களாண்ட சொன்னா மட்டும்தான் இவங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. என்னமா ராணி, இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு எப்படிமா அந்த கரு கலைஞ்சது தெரியும்? அதுவும் அந்த கரு கலைஞ்சது நமக்கு நல்லதுன்னு வேற சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ராணி, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லு ராணி. சொல்லுமா. சொல்றேன்.
நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வாக்கு சொல்றா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல மிகப்பெரிய கெட்டது நடக்க போகுது. அதுக்கு அடுத்து மிகப்பெரிய நல்லதும் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொன்னா இது வரைக்கும் தப்பி போனதில்லை. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, வேணா, ஐயோ என்ன விட்டுடு. மல்லிகா, மல்லிகா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிருக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கா, தூக்கம் வரல, அதான் சும்மா அப்படியே வெளியில வந்தேன். சரி மல்லிகா, இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, நீ உள்ள போயிரு. நீங்கக்கா? நான் இதோ வந்துடுறேன், நீ போ. சரிக்கா. தப்பிச்சேன்டா சாமி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வாக்கு சொல்றா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயோ ஐயோ ஐயா, நில்லுங்க. ஐயோ நில்லுங்க ஐயா, என்ன விட்டுருக்கமா. ஐயோ நில்லுங்க, நில்லுங்க ஐயா. பல்லமா, நான் ஒண்ணுமே பல்லமா, என்ன விட்டுருக்கமா. ஐயா ஐயா, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஐயா, என் பேரு ராணி. இப்போ ஒரு வீட்டுக்கு குறி சொல்ல வந்தீங்கல்ல, அங்க இருந்த என் தங்கச்சி மல்லிகா என்னத்துக்கோசரம் உங்க கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே அலேக்கா தூக்குனா. அந்த பொண்ணோட வயித்துல கருவா உருவாகி இருக்கிறது ஒரு பிசாசுமா. அந்த வீட்டுக்கு அடுத்தடுத்து கெட்டது நடக்க போகுதுன்னு நான் குறி சொன்னது அந்த பிசாசுக்கு பிடிக்கலம்மா. அதனால என்ன அடுத்தடுத்து குறி சொல்ல விடாம தடுத்துச்சுமா. ஆனா நான் செய்யற தொழில் தர்மத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நான் தொடர்ந்து குறி சொன்னேன். அதான் கோவப்பட்டு என்ன கொல்ல வந்துருச்சுமா. ஐயா, அந்த பிசாசாண்டு இருந்து என் தங்கச்சிய காப்பாத்த முடியாதா? விட்ட குறை தொட்ட குறை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி உடம்புல இருந்த பிசாசு இப்ப உன் தங்கச்சி வயிற்றுக்குள்ள கருவா உருவாகிட்டு இருக்குமா. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு உன் குடும்பத்துல இருக்கிற ஒரு நல்ல ஆத்மாவால உன் தங்கச்சி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பிசாசு அழியக்கூடிய நேரம் வந்துருச்சுமா. அது அழிஞ்சு அடுத்து இந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுமா. அந்த நல்ல காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி மல்லிகாவோட வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்குமா. இதான் நடந்துச்சுமா. ஏற்கனவே பசுபதியோட உடம்புல இருந்த அந்த பாகு என்னென்ன வேலை செஞ்சதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. அதான் இப்போ மல்லிகாவோட வயிற்றுலயும் கருவா வளர்ந்துகுது. அப்போ நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல ஆத்மா இருக்கு,
அதுக்கு அழிவு ஏற்படும்னு அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதா சொன்னியம்மா. அந்த நல்ல ஆத்மா வேற யாரும் இல்லையம்மா, நம்ம பொம்மி தானே. தாத்தா, நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த பாக அழிச்சது என்னோட பொம்மி அக்கா தான். அம்மா ராணி, நீ என் வயித்துல பாலை வாத்தம்மா. இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உக்காந்துருந்தோமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் போன உசுறு திரும்ப வந்திருக்குமா. அம்மா ராணி, ம்? குடுகுடுப்பக்காரன் சொன்ன கெட்ட விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ல, அது என்னன்னு அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னாரா? பாட்டி, ஆ? அது அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லணும்னு அவசியமே இல்ல, நானே சொல்றேன் பாட்டி. யோ தாடிகாரா, உன் கூட தானே அம்மா தூரம் பைக்ல வந்தேன். அங்கெல்லாம் நான் எதுவுமே சொல்லாம இப்ப வந்து அந்த நல்லதை நான் சொல்றேன்னு சொல்ற. என்னயா அது? சீக்கிரமா சொல்லு. ஐயோ, என்னால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையா? சொல்லியா, என்னது? ஆமா, சீக்கிரம் சொல்லுடா. சித்தார்த், அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சொல்றா. சொல்லியா? சொல்லு. அட, நீ சொல்லு. பொறுமை பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் எல்லாரும் இப்படி அவசரப்படுறீங்க? இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இப்பவே சொன்னா அதோட சுவாரஸ்யம் போயிரும். இப்பல இருந்து சரியா 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம வீட்டுல நடக்க போற நல்ல காரியம் என்னன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, அது வரைக்கும் யாரும் என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, சரியா? சொல்றா. ஐயோ, ராணி, இது மெயினா உனக்கு தான். தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணிடாத. நான் ரூமுக்கு போறேன். ஏய், சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போடா. சித்தார்த், அம்மா ராணி, கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. என்ன விஷயம்னு சொல்லுமா. தாத்தா, உங்க முன்னாடி தானே நானும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? ஆனாலும் தாடிகாரன் ரொம்ப ஓரதா பண்ணிருக்கிறான். 48 மணி நேரம் என்னன்னு தெரியாம எனக்கு தலையே வெச்சிருமே. உனக்கு மட்டுமா தலை வெடிக்கும்? எங்க எல்லாருக்கும் சேர்த்துதாமா வெடிக்கும். மனோ, என்ன கொண்டுடுறா மனோ. என்னால இந்த வேதனையை தாங்க முடியலடா. உடம்பெல்லாம் ஏறியுதுடா. என்ன ஒரு அடியா கொண்டுடு. ஏய் பொம்மி, உன்னை விட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு மரண பயத்தை காட்டிட்டல. என் அம்மா என் கண்ணு முன்னாடி, டேய் மனோ, வலி தாங்க முடியலடா, என்ன கொன்னுடுன்னு கலங்கி கதர்னது என் கண்ணு முன்னாடியே நிக்குது. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன்னை அழிக்காம விட மாட்டேன். ஏய் பொம்மை, நீ எங்க இருந்தாலும் உன்னை அழிக்காம விட மாட்டேன்டி, விட மாட்டேன். ஏய் பொம்மை, எங்கடி இருக்க? வாடி வெளியா. எங்கடி இருக்க? வா.
டேய் ஐயோ அத்தை அத்தை எதுக்கு அத்தை நீங்க எழுந்தீங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல தமன்னா, நான் காலை ஊனி நடக்கும் போதுதான் வலி அதிகமா இருக்கும். இந்த வலி என் உடம்புக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். உயிர் போற இந்த நரக வேதனைய நான் தினம் தினம் அனுபவிச்சுட்டே இருக்கணும். என்னோட இந்த நிலைமைய பார்த்து மனசு உடைஞ்சு போன என் பையன் மனு எங்க போறானே தெரியல. அந்த பொம்மி அழியிற வரைக்கும் இந்த வலி என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அத்தை இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது அத்தை. ஆமாக்கா, முன்னெல்லாம் பொம்மி அடிப்பா பயமுறுத்துவா. இப்பெல்லாம் பொம்மிக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. அதனால நாம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்க்கா. இல்ல தம்பி, உங்களுக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் மனோவோட ஒரு முகத்தை மட்டும்தான் பார்த்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு இன்னொரு முகம் அவனுக்கு இருக்கு. அதை இந்த சாவித்திரி மட்டும்தான் பார்த்திருக்கா. அந்த தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் தான் சொல்றேன், என் பையன் திரும்ப வருவான். வந்து அந்த பொம்மியோட கதையை ஒரே அடியா முடிப்பான். இந்த ஆத்மாவோட உயிர் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் விண்டிட்டாவோட, அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இறந்து போன பொணங்களை தின்றது நம்மளோட இயற்கை. அதே நேரத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துறது நம்ம தர்மம். இந்த உடல்ல இருக்கிற உயிரை காப்பாத்தணும்னா பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனோம். தூக்குங்க.
என்ன நல்ல விஷயம்னு கேட்டப்போ ஒன்றும் சொல்லாம போயிட்டானே. ஆ? அந்த நல்ல விஷயத்தை எப்ப சொல்லுவான்னு இருக்குமா? அம்மா அப்படியா? உங்களுக்கு காஃபி வேணுமா? இல்லம்மா வேண்டாம். உங்களுக்கு என்ன? இல்லம்மா, இப்பதான் கொஞ்ச வேண்டாம். நேரத்துக்கு முன்னாடி குடிச்சோம். குட் டானி, மார்னிங். இங்க வா, இங்க வா. நீ உட்கார்றா. என்ன சித்தார்த் ஏதாவது சொன்னானா? நானே அவன் சொல்லணும் தான் வெயிட் பண்ணிருக்கிறேன். ம். என்னமோ நல்லது நடக்கணும்னு சொன்னியேப்பா, என்ன விஷயம்? தாத்தா, நான் உங்க எல்லார்கிட்டயும் அப்பவே என்ன சொன்னேன்? நானா தான் சொல்லுவேன், நீங்க யாரும் என்ன கம்பல் பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏய், டெடி சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின தர்ஷினி? தொடாதனா? ஏன்? உங்க யார்கிட்டயும் நான் பேச போறதே இல்ல. என்னம்மா தர்ஷினி இப்படி சொல்ற? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ராணி அண்ணி மட்டும்தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. உங்க யாருக்குமே என் மேல அக்கறையே இல்ல. அண்ணி, நீங்க மட்டும் என் கூட ரூமுக்கு வாங்க. ஆ, நான் வரும்போது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். அம்மா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாம்மா? பாவமாலாம் இல்ல. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்.